உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். நம்ம எல்லா ஆசைகளும் நிறைவேறியே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நிறைவேறாம போகிற ஆசைகள் நமக்கு வழிய தரலாம். ஆனா கண்டிப்பா அதுக்கு காலம் ஒரு வலுவான காரணத்தை வச்சிருக்கோம். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 15. தன் மனைவியின் வருகைக்காக காத்திருந்த தீபன் அந்த சுகந்தமான மாலை நேரத்தில் 5-6 நாட்களாக இருந்த வேலை பளுவால் அவனை அறியாது கண்ணயர்ந்தான். அவன் வீட்டிற்கு வந்தது தெரியாத தன்யஸ்ரீ வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே கையில் இருந்த பையில் அவள் ஆசைக்கான வாசல் திறந்திருப்பதால் மற்றற்ற மகிழ்ச்சியுடன், சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை என்று பாடியபடி ஒரு சுற்று சுற்றி விட்டு திரும்ப அவள் கண்களில் விழுந்தாள் தீபன். அவன் அங்கே கூடை ஊஞ்சலில் அமர்ந்த நிலையில் உறக்கம் கொண்டிருக்க சில நாட்களாக கவனிக்காத அவனின் எழில் முகத்தை காண அவனுக்கு அருகில் சென்றவள் அப்படியே நிற்க, தன்னை சுற்றி ஏதோ அசைவு தெரிந்ததும் தீபன் கண் விழித்தான். பதற்றமான தன்யா சட்டென்று பால்கனி கிள்ளை பிடித்து வெளியே வேடிக்கை பார்ப்பதை போல நின்றாள். தீபன், என்ன மகாராணி, நகர்வலம் முடிஞ்சதா என்றான் கிண்டலாக கண்ணை தேய்த்தபடி. உதட்டை சுளித்து, கடைக்கு போன என்றாள் காட்டமாக. என்ன, பேப்பர் வாங்க போனியா இல்ல கம்மா என்று வீட்டை கை நீட்டி அவன் கேட்டதும் தான் செய்தவைகள் அவன் கண்ணில் பட்டுவிட்டதை புரிந்து கொண்டவள், நல்லா இல்லையா என்று கேட்க, இதெல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா பார்க்க நேரம்தான் இல்ல என்று சொன்னதும், உங்களுக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரமே போகல என்று அங்கலாய்ந்தவளாக உள்ளே சென்று வாங்கிய பொருட்களை எடுக்க, இங்கே கொடு என்று வாங்கி பார்த்த தீபன் சிரிக்க துவங்கினான். என்ன சிரிப்பு மகாராஜாவுக்கு என்று அவள் முகத்தை தூக்க, இல்ல எந்த ஸ்கூல் பிள்ளைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி தரேன்னு சொன்ன என்று கேட்டதும் அவள் தெருக்க, என்ன முழிக்கிற, ஒயரு, ஸ்விட்சு, சோலார் பேனல், பேட்டரின்னு எல்லாம் 8ஆம் கிளாஸ் சயின்ஸ் ஐட்டம் தான் இருக்கு என்று சிரிக்க, ராஜா கிண்டல் பண்ணாதீங்க, நான் மொபைலுக்கு சோலார் பவர் பேங்க் செய்ய போறேன் என்று அந்த பையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு போனாள். ஏய் ஸ்ரீ, நில்லு என்று அவள் பின்னால் வந்தவள் அவள் நிற்காமல் செல்லவும், நெல்லடி என்று கையை பிடிக்க உரிமையாய் அவன் அழைத்த விதம் பிடித்திருந்தது தன்யாவுக்கு. சும்மா போங்க ராஜா, எனக்கு பொழுதே போகல, எனக்கு பிடிச்சது செய்யற, உங்களுக்கு என்னவா என்று மீண்டும் முகத்தை திருப்ப, சரி சரி சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், போதுமா என்று சமாதானத்துக்கு வந்தவன், உனக்கு பவர் பேங்க் வேணும்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு ஸ்ரீ, 2 நாள்ல வந்துடும், எதுக்கு இவ்வளவு சிரமம்? எனக்கு ஆன்லைன்ல வாங்க தெரியாதா, இது நானே செய்ய நினைச்சேன் என்று சொல்லிவிட்டு காஃபி போட சமையல் அறைக்குள் அவள் செல்ல பெண்ணோடு சென்றவள், இரு நான் காஃபி போடுறேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று அடுப்பின் பக்கம் இருந்த அவளை நகர்த்தினான். சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே கவுண்டர் மேல் அவள் ஏறி அமர்ந்ததும் ஆச்சரியமாக அவளை பார்த்தவள், இல்ல பொண்ணுங்க சமையல் பண்ண ஆசைப்படுவாங்க, இல்லனா அதை செஞ்சிருக்கே அது போல வீட்டை அலங்காரம் பண்ண விரும்புவாங்க, இதென்ன புதுசா எலக்ட்ரானிக் டிவைஸ் நீயா செய்யணும் அப்படின்னு என்ன உனக்குள்ள என்ன சொல்லு என்று பாலை காய்ச்ச, எனக்கு என்னமோ பிடிக்கும் ராஜா, கோலம் போடுறது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் சில நேரம் சர்க்கியூட் போர்ட கோலமா போட்டிருக்கேன், என் பாட்டி அதுக்காக என்ன அடிச்சு கூட இருக்காங்க என்று வேகமாய் சொன்னவளை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை தீபனாள். இவ்ளோ ஆசை இருக்கிறதெல்லாம் சரி, அப்ப அதை தானே நீ படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருக்க நீ என்று கேட்டதும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல், நான் பெரியவங்க சொல்றத கேட்டே வளர்ந்துட்ட ராஜா, அவங்க என்ன சொன்னாலும் என் நல்லதுக்குன்னு எடுத்துக்குவேன், இத படிக்க வேணான்னு சொன்னாங்க, நான் படிக்கல என்று அவள் சொல்லி முடிக்கும் போது அவள் கையில் காஃபி கோப்பையை திணித்து விட்டு, இனி உனக்கு பிடிச்சதை மட்டும் செய், புரியுதா என்று இறுகிய குரலில் கூறிவிட்டு அகன்றான். இவ்வளவு நேரம் இயல்பாய் அழகாய் நகர்ந்து கொண்டிருந்த நொடிகள் அவனின் இறுக்கத்தால் அனைத்து மாறி அவன் அகன்றதும் அந்த இடமே சூன்யமாக தெரிந்தது தன்யாவுக்கு. ராஜா, உங்களுக்கு பிடிக்கலான நான் செய்யல என்று கவுண்டரில் இருந்து இறங்க அவள் முயற்சிக்க, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இனிமே எதையுமே செய்யாத ஸ்ரீ என்று சொல்லிவிட்டு கார் சாவியோடு வெளியேறினாள் தீபன். அவனின் திடீர் ஒதுக்கத்திற்கு காரணம் விளங்காதவளாக தன்யா விழிக்க,
காரில் ஏறி அமர்ந்தவன் மனமும் பாரமாக இருந்தது. பிடிச்ச படிப்ப வேண்டான்னு சொன்னாங்களா? இவன் படிக்கலையா? பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்பாளாம். பைத்தியம். அப்படி அவங்க சொல்லித்தானே கல்யாணம் பண்ணிருக்கா என்ன? அவ பிடிக்காம படிச்ச படிப்பும் நானும் இப்ப ஒண்ணுதானே என்று அவன் மனம் அவனிடம் ஏதேதோ சொல்லி குழப்ப, கடற்கரை ஒட்டிய அந்த ஜூஹு சாலையில் வாகனத்தை செலுத்தியபடி யோசனையில் இருந்தார் தீபன். வீட்டில் சிறிது நேரம் கலக்கம் சூழ்ந்தவளாக இருந்த தன்யா மெல்ல மெல்ல, அவன் தன் நலனுக்காக, தன் முன்னேற்றத்திற்காக தானே சொன்னாள் என்ற மனம் தெளிந்தவளாக வாங்கி வந்த பொருட்களை கொண்டு அவள் நினைத்த சோலார் பேனல் மொபைல் பவர் பேங்கை செய்ய ஆரம்பித்தாள். அடுத்து வந்த 3 மணி நேரம் நகர்ந்த விதம் தெரியாமல் சென்றுவிட, அழகிய பிளாஸ்டிக் பெட்டி ஒன்றில் இறுதியான இணைப்புகளை முடித்து சுவிட்ச் மற்றும் சோலார் பேனலை அவள் ஒட்டி முடித்து அப்படியே வைத்துவிட்டு சோர்வில் உறங்கிவிட்டாள். கடற்கரையில் கால்வலிக்க நடந்தவன், சரி, அவளுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ கல்யாணம் நடந்தாலும் நம்ம கிட்ட நல்லாதானே பழகுறா, இன்னும் என் மனசு அவகிட்ட என்ன தேடுது என்று புரியாமல் அவனை கேட்டுக்கொள்ள, விடை என்னவோ அவனுக்கு கிடைத்த பாடே இல்லை. நேரம் கடந்து போவதை உணர்ந்து மீண்டும் வாகனத்தில் அவன் ஏற, மும்பையின் அழகிய சாலையின் நெரிசல் அவனை அவ்வளவு எளிதாக வீட்டிற்கு வரவிடவில்லை. நேரம் கிடைத்த அன்றும் தானே அதை கெடுத்துக் கொண்டோம் என்று நொந்தபடி காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு லெப்டில் வீட்டை அடைந்தான். சாவியால் கதவை திறந்து உள்ளே வர, டைனிங் டேபிளில் கண்ணயர்ந்து இருந்தவளை கண்டு அவனுக்கு இரக்கமே வந்தது. மெல்ல அவளை அடைந்தவன் அவள் கரத்திற்கு அருகில் இருந்த அந்த பெட்டியை பார்த்து வியந்தான். அழகாய் கைக்கு அடக்கமாக அவளே செய்திருந்த அந்த பவர் பேங்கை பார்த்த அவனுக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே வந்தது. தன்யா தலை சரிந்து விழ பார்க்க அவளை தாங்கிக் கொண்டு தன் படுக்கையில் படுக்க வைத்தாள். மீண்டும் வெளியே வந்து அதை உபயோகிக்க முடிகிறதா என்று பார்க்க, அதுவோ மடையா, நான் சூரிய வெப்பத்தை எடுத்துதான் பலன் தருவேன் என்று அவனை பார்த்து சிரித்தது. நாளைக்கு காலையில இது எப்படி வேலை செய்துன்னு பார்த்துட்டுதான் ஆபீஸ் போகணும் என்று சிரித்துக் கொண்டே சென்று உடை மாற்றி அவள் அருகில் படுத்துக் கொண்டான். சில நாட்களாக அவனை மனதால் நெருங்கிவிட்டவள் இன்று ஒரே படுக்கையில் இருக்க, தீபன் மனம் அவனை நிலை கொள்ள விடாமல் படுத்தியது. அவள் அருகில் படுத்துக்கொண்டு, ஸ்ரீ, நீ நல்ல வாய் பேசுற. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டை பார்த்து நான் அசந்துட்டேன். நீ எதுவும் செய்ய போறேன்னு சொன்னதும் நானும் கிண்டலா சரின்னு விட்டுட்டேன். ஆனா இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல எவ்ளோ அழகா நீ செஞ்சிருக்கனா, கண்டிப்பா உன் மனசுல இருக்க ஆசை எனக்கு புரியுது. என்னால முடிஞ்சத இனிமே உனக்கு நான் செய்வேன் ஸ்ரீ என்று தூங்கும் பதுமையிடம் அவன் பேசிக் கொண்டிருக்க, அவனும் தூக்க கலக்கத்தில் மூக்கை சுருக்கி உதட்டை குவித்து தன் கையால் கன்னத்தை தேய்த்து கொண்டாள். அவள் என்னவோ தூக்கத்தில் செய்துவிட்டாள். இவன்தான் பித்து பிடித்தது போல அவளையே பார்த்து கொண்டு அவளை நெருங்கிச் சென்றான். அவனை மீறும் நிலையில் அவளின் அழகிய வதனம் அவனை கட்டி இழுத்துக் கொண்டிருந்தது. தீபு, நோடா, இப்பதான் நல்லா பேசுறா, அவளோட கொஞ்ச நாள் பழகுவோம், அவளே மனசு வந்து உன்னை விரும்புற நாள்லாம் இதெல்லாம் என்று உள்ளே ஒரு மனம் கட்டளையிட, ஓடடை, எதிர்த்தாப்புல பால்கோவா மாதிரி பொண்டாட்டி இருக்க, உனக்கு என்ன பட்னி கிடக்கணும்னு விதியா என்று மற்றொரு மனம் அவனை உசுப்பேற்றியது. தவித்த அவனின் நிலை தெரியாமல் தன்யா தன் வளைக்கரத்தை அவன் கழுத்தில் தவழவிட, பொறுக்க மாட்டாமல் அவள் இதழ்களை தன் வசம் செய்தான் தீபன். தூக்கத்தில் இருந்த அவளும் கண் விழித்து தன் நிலையை உணர வெட்கம் கொண்டவளாக மேலும் அவன் கழுத்தை இறுக்கிக் கொண்டாள். இதை சற்றும் எதிர்பாராத தீபன் அவள் வேண்டா வெறுப்பாக தன்னோடு வாழ வரவில்லை என்ற நிம்மதி மனதில் பரவ மெல்ல அவளின் அதரத்தை விடுவித்தான். அவளை அணைத்துக் கொண்டு படுத்தவன், நம்ம கல்யாணத்தை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம் ஸ்ரீ, நாம முதல்ல நம்மள புரிஞ்சுப்போம், அப்புறம் என்று அவள் விழிகளை அவன் காண, மயக்கத்தில் இருப்பவள் போல கண்கள் சொருகி இருந்தவள், எனக்கு உங்களை பிடிக்கும் ராஜா, இதெல்லாம் உங்க விருப்பம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று கண்ணை திறக்காமல் கூற, தீபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் அவளின் மனம் நோகக்கூடாது என்று நெற்றியில் முத்தமிட்டவன், எனக்கும் உன்னை பிடிக்கும் ஸ்ரீ, ஆனா இந்த பிடிக்கும் அப்படிங்கிறது காதலா மாறட்டும், அப்புறம் நம்ம வாழ்க்கையை துவங்கலாம் என்ன என்று அவள் நாடி தொட்டு கேட்க, அவளும் என்று தலையசைத்து அவன் மார்புக்குள் தஞ்சமானாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.